பிஹைண்ட் நோட்ஸ் அடுத்து என்ன படிக்கலாம்? மாணவர்களுக்கான நிபுணர்களின் சிறப்பு கல்வி வழிகாட்டல் நிகழ்ச்சி வரும் மே 31ஆம் தேதி காலை 10 மணி முதல் வேலம்மாள் ஹால் வெஸ்ட் முகப்பேர் சென்னையில் நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். திருச்செந்தூர் பக்கத்துல மரம் நடுறதுக்காக குழி தோண்டின போது 5 கோடி ரூபாய் மதிப்பிலான 15 கிலோ எடை கொண்ட ஐம்பொன் சிலை கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் பொதுமக்கள் மத்தியில ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கு. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய சீர்காட்சி பகுதியை சேர்ந்தவர் 55 வயதான வின்சென்ட். இவரு உடன்குடியில ஃபேன்சி ஸ்டோர் நடத்திட்டு வராரு. அவருடைய வீட்டுல மரம் நடுறதுக்காக இவரு குழி தோண்டினதா சொல்லப்படுது. அப்பதான் திடீர்னு உள்ள ஏதோ பொருள் இருக்கிறத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிருந்திருக்காராம். உடனடியா தோண்டி அந்த பொருளை வெளியெடுத்து பார்க்கும் போதுதான் அது ஐம்பொன்னாலான நடராஜர் சிலை அப்படின்றது தெரிய வந்திருக்காம். இதுல கை, கால்கள் மற்றும் தலைப்பகுதி துண்டிக்கப்பட்ட நிலையில சேதமடைஞ்சு இருக்கிறது தெரிய வந்திருக்கு. இதனுடைய மதிப்பு 5 கோடி இருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. இதை தொடர்ந்து வருவாய்த்துறையினருக்கு தகவலை தெரிவிச்சிருந்திருக்காரு. அதுக்கப்புறமா திருச்செந்தூர் வருவாய் வட்டாட்சியர் பாலசுந்தரம் சிலையை மீட்டு ஐம்பொன் சிலை சம்பந்தமான விசாரணையை நடத்திட்டு வராரு. மரம் நடுறதுக்காக தோண்டப்பட்ட குழியில இருந்து இப்படி பழமையான சிதைந்த நிலையில இருக்கக்கூடிய ஐம்பொன் சிலை கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் அந்த பகுதிவாசிகள் மத்தியில பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கு. என்னது, வாழை நார்ல டைல்ஸ் செஞ்சிருக்காங்களா? கேட்கும் போதே ஆச்சரியமா இருக்கே, இப்படி எல்லாம் கூட பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆமாங்க, இங்க வாழை நார்ல டைல்ஸ் செஞ்சு சாதிச்சு காட்டியிருக்காங்க. இந்த டைல்ஸ் செராமிக் டைல்ஸ் விட 7 மடங்கு வலிமையா இருக்கிறதாகவும் சொல்றாங்க. வாழை மரத்துல இருந்து இன்னும் நம்ம என்னென்னதான் பண்ண முடியும் அப்படின்ற அளவுக்கு இது அமைஞ்சிருக்கு. ஆனா இந்த டைல்ஸ் எப்படி உருவாக்குவாங்க, எப்படிங்க இது சாத்தியம் அப்படின்னு நமக்கு குழப்பமா இருக்கும். வாங்க அதை பத்தி விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். பெங்களூர்ல இருக்கக்கூடிய எம்பிஜே என்ஜினியரிங் கல்லூரியை சேர்ந்தவங்க இறுதி ஆண்டு மாணவர்களான அமித், கார்த்திக், பிரசன்னா மற்றும் பிருத்திவிராஜ் அப்படின்றவங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இறுதி ஆண்டு படிச்சுட்டு வராங்க. இவங்க தான் பாத்தீங்கன்னா இப்படி ஒரு சாதனையை மேற்கொண்டிருக்காங்க. அதாவது செராமிக் டைல்ஸ்க்கு பதிலா நம்ம வாழைநார் டைல்ஸ் கூட பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி வாழைநாரை பயன்படுத்தி டைல்ஸ் உருவாக்கி சாதிச்சு காட்டியிருக்காங்க. இப்போ நம்ம வாழைநாரை பொறுத்த வரைக்கும் ஷீட் கவர், யோகா மேட், பாயின்னு இந்த மாதிரி பல பொருட்களை தயாரிச்சு அதை பயன்படுத்திட்டு வரோம். எந்த மரத்துக்கும் இல்லாத ஒரு ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா வாழை மரத்துக்கு இருக்கு. அதனுடைய எல்லா பாகங்களுக்கும் ஏதாச்சும் ஒரு பயன் இருக்கும். அப்படிதான் இந்த வாழை நாரை கூட இந்த மாதிரி பயன்படுத்திட்டு வந்தாங்க. இந்த சூழல்ல தான் செராமிக் டைல்ஸ்க்கு பதிலா